இந்த T20 வேர்ல்டு கப் வின் பண்ணிருக்கோம்னா இதுக்கு முக்கிய காரணம் சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் தாங்க. ஏன்னா 2011 வேர்ல்டு கப் வின் பண்ணதுல எப்படி யுவராஜ் சிங்கோட பங்கு அதிகமா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த T20 வேர்ல்டு கப் வின் பண்ணதுல சஞ்சு சாம்சனோட பங்கும் ரொம்ப அதிகமா வந்திருக்கு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா கூட நம்ம மேட்சை தோத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டீம்ல நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்து காம்பினேஷன்லாம் வந்து மாற்றணும். அப்பதான் கரெக்டாக சஞ்சு சாம்சன் வந்து உள்ள வந்தாரு. இந்தியா செமிஃபைனலுக்கு போவாங்களா அப்படின்ற கேள்வி நம்ம எல்லார் மனசுலையும் பெருசா ஓடிட்டு இருந்துச்சு. அப்பதான் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, நான் இந்தியாவை செமிஃபைனலுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லி வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஒரு தரமான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. இந்தியா வெற்றிகரமா செமிஃபைனலுக்கு போனாங்க. செமிஃபைனல்ல இங்கிலாந்தை வந்து எதிர்கொண்டாங்க. அதுலயும் நான் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அசத்துனாரு. அதுக்கப்புறம் ஃபைனல்லையும் என்னோட வேலையை கரெக்டாக செய்வேன் அப்படின்னு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க. கடந்த 3 மேட்ச்லையும் சஞ்சு சாம்சன் வந்து 80 ரன்னுக்கு மேலே வந்து எடுத்து அசத்திருக்காரு. இதனால தான் அவருக்கு பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சஞ்சு சாம்சன் கிட்ட பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் இந்த 3 மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச்ல நினைச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 90 ரன்னுக்கு மேலே எடுத்தோடனே 80 ரன்னுக்கு மேலே எடுத்தோடனே கொஞ்சம் வந்து இன்னிங்ஸை ஸ்லோ பண்ணி எப்படியாவது செஞ்சுரி அடிக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சுரி அடிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் ஸ்லோவாக விளையாடலாம், ஆனால் இதனால என்னோட டீமுக்கு கம்மியான டார்கெட் ஆயிடுச்சுன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் மேட்ச் வின் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம், பெரிய டார்கெட் எடுக்கணும், அதுக்காண்டி தான் நம்ம விளையாடணும்னு சொல்லி எங்கேயுமே அவரோட இன்னிங்ஸை வந்து ஸ்லோ பண்ணவே இல்லைங்க. என்னோட வேலையை கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு செல்ஃப்லெஸ் பிளேயராக வந்திருக்காரு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி சஞ்சு சாம்சன் இந்த T20 வேர்ல்டு கப் மேட்சஸ்லாம் வந்து விளையாடுவாரா, அவர் வந்து ஸ்குவாடில் ஏதோ ஒரு பேக்கப் பிளேயர் மாதிரி தான் வந்து இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கரெக்டாக சவுத் ஆப்பிரிக்கா கூட மேட்ச் தோத்தோடனே தான் அப்புறம் வந்து சஞ்சு சாம்சன் உள்ள வந்தாரு. இந்த வாய்ப்பை நான் தவற விட மாட்டேன், இந்த வாய்ப்பை கெட்டியா பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி இப்போ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க. ஏன்னா சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவருக்கான வாய்ப்புகள் எத்தனையோ தடவை புறக்கணிக்கப்பட்டிருக்கு. சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸ்லாம் ஒரு கட்டத்தில் நொந்தே போயிட்டாங்க. எப்போதான்ப்பா இவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பீங்க, எப்போதான் வந்து இவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் விரக்தியை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இப்போ சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விருந்தா நான் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கே ஒரு முக்கிய காரணமாக இருந்துட்டாரு. ஆனால் இந்த விஷயம் சாதாரணமாக நடக்கலைங்க. இதுக்கு பின்னாடி சஞ்சு சாம்சன் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன்னா நேற்று பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவார்டை வாங்கினவனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, போன தடவை இந்தியா T20 வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க, ஆனால் அந்த டீமில் நான் இல்லை. அப்போ தான் நான் நினச்சேன் எங்கே தப்பு பண்ணுறேன், எதுக்கு என்னால் சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் என்னோட முழு பங்களிப்பை நான் வந்து கொடுக்கணும்னு சொல்லி நிறைய எஃபோர்ட்டை போட்டேன், நிறைய முயற்சி பண்ணேன். இன்னைக்கு என்னோட கனவு நினைவாயிருக்கு. ஆனால் இது வந்து எனக்கு கனவு மாதிரி தான் வந்து தெரியுது. அந்தளவுக்கு இந்த தருணங்கள் எதையுமே என்னால் நம்ப முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நேற்று அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் தொடர்ந்து வந்து சொதப்பினவனே நான் சச்சின் டெண்டுல்கர் கிட்டலாம் வந்து பேசினேன், அவர்கிட்ட இருந்து நிறைய அட்வைஸை வந்து எடுத்துக்கிட்டேன், அவரோட அட்வைஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு, இதனால தான் என்னால் பல சாதனைகளை படைக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ சஞ்சு சாம்சன் கிட்ட இருந்து நம்ம எல்லாரும் கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் என்னதான் நிறைய முயற்சிகள் பண்ணாலும் ஒரு கட்டத்தில் வந்து நமக்கான வாய்ப்புகள் புறக்கணிக்கப்படலாம், நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்காம போகலாம். ஆனால் தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கான ஒரு நாள் கண்டிப்பாக வரும் அப்படின்றதா இன்னைக்கு சஞ்சு சாம்சன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சஞ்சு சாம்சன் சரியான டைமுக்கு ஃபார்முக்கு வந்து இந்தியாவை வின் பண்ண வச்சதுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா வந்திருக்குங்க. இதே மாதிரி சஞ்சு சாம்சன் அடுத்தடுத்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு. சஞ்சு சாம்சனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.